ரிஷப ராசி என்பதற்கு 2026ஆம் ஆண்டு திருமண யோகம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, லாபஸ்தானத்தில் சனி முதல்ல. அதே போல் குரு 6வது மாதத்துக்கு மேலே 2026ஆம் ஆண்டு 6வது மாதத்துக்கு மேலே உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவருடைய பார்வை முக்கியம் ரொம்ப. அதே போல் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை இது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல விடுறதுனால இவங்களுக்கு இந்த வருஷம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் அமையத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து வரன் பார்க்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க எப்போவுமே. இந்த ரிஷபராசி என்பதுக்கு இன்னொரு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அம்மா அப்பா எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வேணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேணும், அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு வரன் பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னு கேட்டால் அந்த ரிஷபராசி என்பது. அப்போ அந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணி தடங்கள் நிறைய இருந்திருக்கும். ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்திருக்கும், ராகு தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருந்திருக்கும். இதெல்லாம் போய் நிவர்த்திலாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பண்ணியுமே கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகநிலைகள் தான். இவங்க பார்த்திங்கன்னா முதல்ல போன வருஷம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் 2026ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.